இன்றைக்கி நாம் ராகி புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வறுத்த ராகி மாவு எடுத்துக்கணும். அது கூட தேவையான அளவு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஏலக்காய்த்தூள், கொஞ்சம் இனிப்பு சுவைக்கு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, அது கூடவே ஒரு ஸ்பூன் நெய், அப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்ல தண்ணி மாவு நல்ல தண்ணி ஆயிராமல் கொஞ்சம் பெருபெருனி மணல் மாதிரி இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா விரைய எடுத்துக்கணும். மாவு கெட்டிப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசிறி விடணும், நல்லா விரவி எடுக்கணும். இப்போது புட்டுக்குழலில் ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டுக்கிட்டு பாதி அளவுக்கு மாவு போட்டு மறுபடியும் தேங்காய் போட்டு மறுபடியும் புட்டுக்குழல் ஃபுல்லாகிற அளவுக்கு மாவு போட்டுட்டு அதுக்கு மேலேயும் திரும்பவும் தேங்காய் போட்டு புட்டுக்குழலில் ஏற்கனவே தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கிற புட்டுக்குடத்துக்கு மேலே வைக்கணும். தேங்காய் கொஞ்சம் நிறையா போட்டால் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி கொதிச்சிட்ருக்கு இந்த இதில். அதுக்கு மேலே அந்த புட்டு குழலில் வைக்கணும். மேலே நல்லா ஆவி வந்ததும் மாவு வெந்ததுன்னு அர்த்தம். அதுக்கு நம்மளுக்கு மாவு வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு ஏதாவது குச்சி மாதிரி ஏதாவது ஒரு கம்பியோ ஏதாவது போட்டு மாவு ஒட்டாமல் வருதான்னு பார்த்துக்கலாம். நல்லா ஆவியில் 5 நிமிஷம் வெந்ததும் புட்டு குழலில் எடுத்துடலாம். நம்ம புட்டு இப்படி ரெடியாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.